ஜெபம் பண்ண கடவோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேலையில உயிர்த்தெழுந்த எங்கள் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க, தரிசிக்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே பங்கு பெற தேவரீர் எங்கள் தந்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக, ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஒரே குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி ஆண்டவரே எங்களுக்காக பாடுபடவும், அந்த பாடலை ஆண்டவரே ஜீவன் முடிந்து போகாதபடிக்கு எங்களுக்காக உயிர்த்தெழவும், ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை பாடி துதித்து உம்மை உயர்த்த, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே இன்னும் பலனடைய, உற்சாகம் பெற, இன்னுமாக இந்த திருப்பந்தியிலே சேர்ந்து ஆண்டவரே தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவரீர் எங்கள் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நீர் மகிமைப்பட்டு தொடர்ந்து எங்களை உம்முடைய வல்லமையினாலே சூழ்ந்து கொண்டருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 123வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 123. Oh
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் ஜனங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையில் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, நாம் யாவரும் இருந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ரெண்டு வாரி 95ஆம் சங்கீதத்தை நான் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பாடி நம்முடைய ரட்சகனை சகிதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதியாக வந்து சகிதான் பிரித்து வாழ கடவோம். கர்த்தரை சமுத்திரம் அவருடையது, அவரது வெட்டாந்தரையோ அவருடைய கரம். ஒரு வாக்கேற்று நம்முடைய கிணத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முன்னாள் பணியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலும் அவர் கைகளான நடந்து கொள்ள உங்களிடத்தில் கட்டின சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரிய 40 வருஷமாய் நான் சொல்லி ஆரோசித்து அவர்களை என்னுடைய என்றும் சொல்லி என்னுடைய பாதுகாப்பு என்று என்னுடைய கோபத்தை பரிசுத்த ஆவிக்கோ
சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 118வது சங்கீதம். 118வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Responsive reading is taken from Psalms 118. 118வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கிட்டதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பெயரில் பற்றுதலாக இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலி கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். கடைசி வருஷத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபையார் அமர்வோம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியை நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1, 2, அப்புறம் 19 to 21, 19லேருந்து 21 முடிய. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள், பிற்பாடு 19லேருந்து 21 வசனங்கள் முடிய. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திருப்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
மீண்டும் நாம் யாவரும் எழும்பி நின்று 3 வாலிபர் கீதத்தை நாம் பாடுவோம். ஜெப புஸ்தகத்திலே 7வது பக்கத்தில் இருக்கிற 3 வாலிபரின் கீதத்தை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆயவர்களுள்ள ஜலங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானதே நட்சத்திரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே வானியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மூடுபனியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பனிகட்டியே கூலியே கர்த்தரை போற்றி போற்றி
அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களாகவே ஆத்துமாக்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமுத்தால் உள்ள மனிதர்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே, அசரியாவே, மீஷாவேலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணைக்குரிய முறைமை எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறந்திருக்கிற சர்வ பலமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் நமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. தேவன் திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகள் ஆவன. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அண்டி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற தண்ணிகளை உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வணங்குறவனை தண்டியாமல் விடா. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களிடத்தை
பிரதிகாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களிடத்தே ஏவியாரோலும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களிடத்தே ஏவியாரோலும். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களிடத்தை ஏவியாரோலும். பிறனுடைய வீட்டையும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்கும் யாதுண்டையும் இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சூர்க்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் செல்லும் உம்முடைய விசேஷித்த கிருபையினால் தேவரீர் எங்கள் மனதை நல்விருப்பங்கள் உண்டாக்க பண்ணுகிறது போல இடைவிராமல் துணை நின்று கிருபையினாலே அவ்விருப்பங்களை நற்கிரியைகளாக பயன்படுத்தும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். தேவனே, எங்களை மீட்டு கொண்ட சிலுவையில் மரணத்தினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலினாலே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சித்தருளினீரே. நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு உள்ளவர்களாக எப்பொழுதும் சந்தோஷத்துடனே அவரோடு ஜீவித்த அரசால தினம்தோறும் பாவத்திற்கு மறிக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 1 to 4. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுதுவது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. Matthew chapter 28 verses 1 to 8. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாம் நாள் விடிய காலையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவருக்கு பயந்திருந்தனால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள்,
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்றார் என்பது. பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலரும் முன்னே தமது பிதாவினாலே ஜனித்தவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவனின் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனித்தவர், பிதாவினுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்திற்கிறங்கி பரிசுத்தாவினாலே மனிதனானார். நமக்காக பண்டுபிலாத்தின் காலத்தில் செல்வில் அறிந்து பாடுபட்டு மரித்து அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்திற்கு ஏறி பிதாவின் வார்த்தை வாசிக்கச் செல்கிறார். உயிருள்ளவரின் மரித்தோரை நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் பிதாவோடு குமாரோடு கொடுக்க விசுவாசிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புடைய ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாஸ்டர் ரைசன் மோசஸ் தனது பிறந்தநாளை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மிஸ்டர் ஜான் சைமன் அவர்களும் தங்களது பிறந்தநாளை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதேபோல் பிரதீப் மோசஸ், மாஸ்டர் பிரதீப் மோசஸும் தனது பிறந்தநாளை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அடுத்த வாரம் கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். அதேபோல் திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் கேப்ரியல் அண்ட் மிஸ்ஸஸ் ஏஞ்சல் கேப்ரியல் தங்களது திருமண நாளை ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:3. முன்பகுதி, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பிறந்த நாளை கொண்ட பிள்ளைகளுக்காகவும் திருமண நாளை கொண்ட பிள்ளைகளுக்காகவும் நாம் ஒருவரிடம் கண்களை மூடி ஜெயிப்போமா? Kaya
நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கத்தாவே தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுற நம்முடைய பிள்ளைகளை கத்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. மாஸ்டர் ரைசனை கத்தாவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே மகனை நன்மையான கிருபையை முடி சொல்லி கத்தாவே இந்த புதிய ஆண்டையும் கத்தாவே நீங்கள் காண செய்கிறீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தம்படி கத்தாவே இதோ என் உள்ளங்களில் உன்னை மறைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னில் சொன்னபடி கத்தாவே இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்கள் மகனை பாதுகாத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து கத்தாவே ஞானத்தை கொடுத்து கிருபையை கொடுத்து கத்தாவே நீங்கள் இந்த ஆண்டை அப்பா நீங்கள் மகனுக்காக ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே ஜான் சைமனுக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம்படி கத்தாவே உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கு போன அவசரப்படி கத்தாவே மகன் புதிய ஆண்டிலும் கத்தாவே தங்களுடைய வழியில் எல்லாவற்றையும் கத்தாவே உமக்கு ஒப்புவித்து உமக்கு காத்திருந்து அப்பா உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற கிருபையும் மகளுக்கு கொடுத்து கத்தாவே எல்லா காரியத்தையும் கத்தாவே நீங்கள் வாக்கிய செய்து கையில் செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து கத்தாவே குடும்பத்தையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம், பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. அதே போல் கத்தாவே மாஸ்டர் பிரதீப்புக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிழமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியமாக இருப்பேன் சொன்ன வாக்குறுதி கத்தாவே இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே நீங்கள் மகனை உங்களுடைய கரத்திலே வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. அவனுக்கு நன்மையிலும் கிருபையிலும் முடிசூட்டி இந்த புதிய ஆண்டையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து மகனுக்கு கொடுப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே அப்பா பிரதர் கேப்ரியலுக்கும் சிஸ்டர் ஏஞ்சல் கேப்ரியல் கத்தாவே தங்கள் திருமண நாளை கொண்டாடுறாங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலை கத்தாவே அப்பா பிள்ளைகளை கத்தாவே நீங்கள் கத்தாவே வழிநடத்துவதற்காக நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்கள் எல்லா கிருபைகளையும் கொடுத்து நன்மையான கிருபையெல்லாம் முடிசூட்டி இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம்படி கத்தாவே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்குண்டு பெறுவாண்ட வசனப்படி கத்தாவே பிள்ளைகளை கத்தாவே இந்த ஆண்டிலே ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக வைத்து நடத்துகிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. நன்மையான காரியங்களை கத்தாவே பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதிங்க ராஜா. சகலத்தையும் கத்தாவே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அறிவிப்புகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 27 கிறிஸ்டி ஜெபாவின் புதிய இல்லத்தில் மதியம் 12 மணிக்கு வீட்டு பிரதிஷ்டை மற்றும் ஜெப கூட்டம் நடைபெறும். யாவரும் அதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுமாறு நாம் வேண்டுகிறோம். அதே நேரத்தில் இங்கே மாலை ஆராதனை நடைபெறாது. அவருடைய அட்ரஸ் வந்து B3403 விகாங் கோல்டன் ஹில்ஸ், கோர்பந்தர் ரோட், ஓவாலி, தானே வெஸ்ட். அதை பற்றி அறிவிப்பை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பின்பதாக நான் ஷேர் பண்ணுகிறேன். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். மெமரி வாஸ் பை சில்ட்ரன். யோவான் 20:17. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன். I am ascending to my Father and your Father, to my God and your God. Amen. Amen. நான் என் பிதாவின் இடத்திற்கு உங்கள் பிதாவின் இடத்திற்கு எங்கள் தேவனின் இடத்திற்கு உங்கள் தேவனிற்கு ஏறி போகிறேன். I am ascending to my Father and your Father, to my God and your God. John 24:14. Amen. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்களின் பிதாவின் இடத்திற்கும் தேவனின் இடத்திற்கும் உங்களின் தேவனின் இடத்திற்கும் ஏறி போகிறேன். யோவான் 20:17. ஆமென். வெரி குட். நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன். யோவான் 20:17. I am ascending to my Father and your Father, to my God and your God. John 20:17. Amen. I am ascending to my Father and your Father, to my God and your God. John 20:17. Amen. Good. I am ascending to my Father and your Father, to my God and your God. John 20:17. Amen. Amen.
திங்களை அசையரே இந்திரிய ஈட்டிரிரன். ஆமென். Good. Sir. Thank you. Cristo எழுந்தா அல்லேலூயா என்றவற்றி சிறந்தா அல்லேலூயா சிலுவை சுமந்தவர் அல்லேலூயா மோட்சத்தை திறந்தவர் அல்லேலூயா சோஸ்திர பாட்டு பாடுவோம் அல்லேலூயா வேனேன் வேண்டை போற்றுவோம் அல்லேலூயா அவர் தோன்றுயர்ந்தாரே அல்லேலூயா மாந்தர் வேட்பரானாரே அல்லேலூயா ஆடனோபவித்தவர் அல்லேலூயா ரட்சிப்புக்கு காரணர் அல்லேலூயா ஞானிலே போராடுகிறார் அல்லேலூயா தூதர் பாட்டை கேட்கிறார் சபையார் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் பண்டிகைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவோம். எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக இந்த உயிர்த்தெழுத தேவனை தரிசித்துக் கொள்ள அவருடைய வல்லமைக்குள்ளாக நாங்கள் பங்கு பெற தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்து தொடர்ந்து எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நெச்ச நாமத்தினாலே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் மகிமை, உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த மண் உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நம்மை போல மனிதனாக பாடுபட்டு சிலுவையை சுமந்து, அந்த சிலுவையை சுமந்து மரித்ததிலே அவருடைய கதை முடிந்து விடாதபடிக்கு அவர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகவும் அவர் பரத்திற்கு ஏறினது நிமித்தமாகவும் அந்த விண்ணுலகை நமக்காக அவர் திறந்து
தந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாகாத தேவனாக, சாவாமையுள்ள தேவனாக இருந்து இன்றும் அரசாளுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த அரசாட்சியை கொண்டாடுகிற பண்டிகையாக தான் இந்த உயிர்த்தெழுதலின் நல்நாளாக, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக காணப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் மையான அனுபவங்களை நாமும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலானது நம்மளுடைய விசுவாசத்தின் அடித்தளமாக இருக்கிறது, நம்மளுடைய விசுவாசத்தின் மையமாக இருக்கிறது. நம்மளுடைய விசுவாசத்திற்கு அது அர்த்தத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து எல்லா சுவிசேஷ பாடங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அதற்கு பின்பதாக வருகிற நிருப வாக்கியங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யாக்கோவாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பேசுகிறவர்களாக என்ன செய்யறாங்க, காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் எழுதுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. பொதுவாக ஒரு காரியத்தை நம்ம எழுதணும் அப்படின்னா ரெண்டு விதமான எழுத்து என்ன செய்யலாம், நம்ம ரிசர்ச் பண்ணி என்ன செய்வோம், எழுதுகிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று எம்பரிக்கல் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் எம்பரிக்கல் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எம்பரிக்கல் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா என்னது, ஒரு காரியத்தை கண்டு அதை ஆராய்ந்து அதை அனுபவப்பட்டு அதற்கு பின்பதாக அதற்கான எல்லா விதமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை மீண்டுமாக வெரிஃபை பண்ணும்படியாக நிச்சயமாகவே இப்படியாக தான் நடந்துச்சா, இதுதான் இதோட ரிசல்ட்டா அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டுமாக டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்றது தான் எம்பரிக்கல் ரிசர்ச்சாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போல இன்னொரு ரிசர்ச் இருக்கிறது, நான் எம்பரிக்கல் ரிசர்ச் அப்படின்ட்டு. அது என்ன அர்த்தம் ஆகுது என்றால், எந்த ரிசர்ச்சை அவர்கள் நியமனம் பண்ணி இதுதான் ஃபைனல் ரிசல்ட் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ரிசல்ட் எல்லாவற்றையும் எடுத்து இது சரியாக இருக்குமா என்கிறதை அலைசி ஆராய்வது எப்படியாக இருக்கிறது, நான் எம்பரிக்கல் ரிசர்ச்சாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், மும்பையில் வெப்பம் என்ன செஞ்சுட்டு ரொம்ப அதிகமாக கூடிட்டு அப்படின்ட்டு என்ன செய்வோம் சொல்லுவோம். திடீர்னு கேட்குறவங்க சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு 38 டிகிரி செல்சியஸா என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 38 டிகிரி செல்சியஸா இருந்துச்சு அப்படின்ட்டு? ஏன்னா ஒருத்தங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி நியூஸ் பேப்பர்லையோ ஃபோன்லையோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு, 38 டிகிரி செல்சியஸ். மற்றவர்கள் எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுடைய அனுபவம் இங்க என்ன செய்யறாங்க, வெப்பநிலை கூடுகிறது, பயங்கரமா வேத்த என்ன செய்கிறது, புழுங்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படிப்பட்டதான ரெண்டு வகையான ரிசர்ச் ஆனது என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்ல 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் இந்த ரெண்டு ரிசர்ச்சையும் ஒன்னாக கொண்டு வருகிற ஒரு அற்புதமான ஒரு வசனமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. 4 காரியங்கள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், அவர் இங்கே இல்லை. அவர் எதற்காக இங்கே இல்லை, அல்லது அவர் எங்கே போனார், என்ன ஆயிட்டு அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வியோடு யார் கடந்து வருகிறாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என்ன செய்கிறாங்க, கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஐயா ஏன் எங்க போயிட்டாரு, இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் காண வந்தோமே, இவர் இங்க இல்லையே என்கிற ஒரு கேள்வியோடு காணப்படுகிறார்கள். ஏனென்றால் 27ஆம் அதிகாரம் 56வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்திற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் நிச்சயமாக மரித்தார் என்கிறதை வெரிஃபை பண்றதுக்கு யார் இருக்கிறாங்க, மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருக்கிற பெண்கள் அங்க காணப்படுகிறாங்க. இன்னுமாக நீங்க 61வது வசனத்தை பார்க்கும்போது அந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக என்ன செஞ்சாங்களா, சரி. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரித்ததை காணுகிறாங்க, முற்றிலுமாக இறந்து போயிட்டார் என்கிறத நிச்சயப்படுத்துறாங்க, எந்த கல்லறையில கொண்டு போய் வைக்காங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெள்ளிக்கிழமையில இயேசு கிறிஸ்துவானவர் இறந்து போகிறபடினாலே இயேசு கிறிஸ்துவானவருக்கு செய்கை
வேண்டிய கடைசி இறுதி மரியாதை என்ன செய்ய முடியல, இறுதி கஷ்டம் சடங்காச்சாரங்கள் செய்ய முடியாதபடியினாலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று கடந்து வருகிறாங்க. ஆனா அடுத்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாக காணப்படுகிறது. யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே அந்த நாளிலே எந்த ஒரு கிரியை செய்யாதபடிக்கு வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த சண்டே அன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை எழும்பி அவர்கள் ஓடி கல்லறைக்கு நேராக என்ன செய்யறாங்க, வந்து பார்க்காங்க. அங்கே அவரை வைத்த இடத்துல அவர் எங்க என்னதில்ல அங்க இல்லை. ஐயா எங்க போனாரு, யார் அவரை எடுத்துட்டு சென்றாங்க? ஏற்கனவே அவர் ஒரு மிக பாப்புலரான ஒரு பர்சனாக என்ன செய்கிறாரு, காணப்படுகிறவராக இருக்கிறாரு. அவருக்கு சாதாரணமான மரியாதை என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. அவரை சுத்திலும் கல்லறையை சுத்திலும் அங்க யார் இருக்கிறாங்க, காவல் காக்கும்படியாக இருக்கிறாங்க. கல்லறையும் ஒரு ஸ்பெஷலான கல்லறையாக இருக்கிறது. ஏன்னா அரமத்தியானுடைய யோசேப்பு என்கிறவன் தனக்காக வைத்திருந்த கல்லறையில இயேசு கிறிஸ்துவானவரை ஸ்பெஷலாக கொண்டு வந்து என்ன செய்கிறான், வைக்கிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஸ்பெஷலான கல்லறையில இருந்த எல்லா காவலாளர்களை தாண்டி இயேசு கிறிஸ்துவானவருடைய சரீரம் என்னதில்லை, காணவில்லை. எங்க சென்றது என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு இருக்கும்போதுதான் தேவதூதர்கள் அவர்களை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த தேவதூதர்கள் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்தார். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதர்கள் வந்திறங்கி, கர்த்தருடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க, வந்திறங்குறவர்களாக இருக்கிறாங்க. வந்திறங்கி அவர்கள் வாசலில் இருந்த கல்லை என்ன செய்கிறாங்களா, புரட்டி தள்ளி அதன் மேல் என்ன செய்கிறாங்க, உட்காருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பாக ஒரு பூமி அதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கிறது. பூமி அதிர்ந்த நிகழ்வு 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது, பூமி அதிர்ந்ததும் கன்மலையானது என்னது பிளந்ததும் நாம் என்ன செய்யலாம், அங்க பார்க்கலாம். அதே நிகழ்வு இங்க அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க தேவதூதர்கள் வாராங்க, கல்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ அவங்க பார்க்குறாங்க, இங்க யாருமே என்னதில்லை, இல்லை. nobody is there, யாருமே இல்லை. இங்க தேவதூதர்களும் அவர்களுக்கு முன்பாக காமிக்காங்க, நாங்க கூட அவருடைய சரீரத்தை என்ன செய்யல, எடுத்துட்டு போகல அப்படிங்கிறதற்கு நிச்சயமாக அவர்கள் அங்க காண்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். எதற்கே உயிர்த்தெழுந்தார் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால், ஐயா அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாததாக இருந்தபடினாலே அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவருடைய மரணத்தின் கட்டை, மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவரை அவிழ்த்து அவரை எழுப்பினபடினாலே அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இது வரலாற்றிலே நடக்காத ஒரு நிகழ்வாக, வரலாற்றை புரட்டுகிற ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரித்து மீண்டுமாக உயிரோடு எழும்பினவர்கள் வேதாகமத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தின் சிறப்பு என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி என்ன செய்வது இல்லையா, மரிப்பது இல்லை, இனி மரிப்பதே இல்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதும் இல்லை. எந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் பிறந்து மரித்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவரை ஒருபோது மரணம் ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் உயிரோடு எழும்பினவராக இருக்கிறார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற நிகழ்வானது வரலாறிலே, சரித்திரத்தை மாற்றக்கூடியதான ஒரு சம்பவமாக, ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது இருக்கிறதை பார்க்கலாம். தொடர்ந்து அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்தாரா, சாதாவா என்ன செய்யல, உயிர்த்தெழுதல. ஆனா எப்படி உயிர்த்தெழுந்திருக்கிறாரா, தாம் சொன்னபடியே. நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூலை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டிலே 300க்கும் மேற்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. மேசியா என்ன செய்வார், வருவார் வருவார் வருவார், அவர் நமக்காக பாடுபடுவார் என்கிற பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டிருக்கு. அதுவும் நீங்க மத்தேயுல வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறோம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது என்ன செஞ்சது, நடந்தது. In order to fulfill the prophecy this happened. இது எல்லாம் எதற்காக நடந்தது என்றால், தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலுக்காக நடந்தது அப்படின்ட்டு. ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் நிகழ்வு மட்டும் எப்படியாக நடந்திருக்கு என்றால், இயேசு சொன்னதின் நிமித்தமாக,
அவர் எப்படி சொன்னாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உயிர்த்தெழுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனத்தில் கூறுகிறவராக இருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த ஆலயத்தை என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து போடுங்கள், நான் 3 நாளில் இதை என்ன செய்வேன்? மீண்டுமாக கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறவராக இருக்கிறார். இப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறல, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்தது? நிறைவேறியது. அல்லேலூயா. எந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுகிற தேவனை நாம் உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன செய்திருக்கிறோம்? தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் என்னத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இதுவரைக்கும் இந்த தேவதூதர்கள் பார்த்து சொல்றாங்க, அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடி என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? எல்லா டேட்டாவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசியாக அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க இப்போ என்ன செய்யுங்க? உங்க எம்பிரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து என்ன செய்யுங்க பாருங்க. இப்போ ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க, கம் அண்ட் see, கம் அண்ட் see. நீங்க வந்து பாருங்க கர்த்தரை எங்க என்ன செஞ்சிருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவை வைத்த இடம் அப்படின்ட்டு என்ன செய்யலாங்க? இயேசுவை வைத்த இடம்ட்டு என்ன செய்யல? இயேசுவானவர் யாராக மாறிட்டாரு? கர்த்தராக என்ன செஞ்சிருக்கிறாரு? மாறிக்கிறாரு. கர்த்தர், he is a master, he is a lord. அவர் கர்த்தராக என்ன செஞ்சிருக்கிறாரு? மாறி இருக்கிறாரு. நீங்க என்ன செய்யுங்க? வந்து பாருங்க. நீங்க 6வது வசனத்திற்கும் 7வது வசனத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க என்ன செய்யாது? சம்பந்தம் இருக்காது. 6வது 7வது வசனத்திற்கும் நடுவே ஒரு பெரிய நிகழ்வு என்ன செய்கிறது? நடக்கிறது. ஏனென்றால் அங்க சொல்றாரு, நீங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருந்த மரியாளும் என்ன செய்யறாங்க? உள்ள போறாங்க, கல்லறையை பார்க்காங்க, இயேசுவை வைத்திருந்த இடத்தை பார்க்காங்க, கல்லை பார்க்காங்க, எல்லாத்தையும் பார்க்காங்க. அங்க இயேசுவை கட்டியிருந்த அந்த சீலையானது அது அழகாக மடிக்கப்பட்டு வைக்கிறது என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அவர்களுடைய கண்களினாலே எல்லா காரியங்களையும் அலசி ஆராய்ந்து எல்லா காரியங்களையும் பார்த்ததற்கு பின்பதாக இப்போ தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க? சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்யுங்க? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தெளிவடைந்த பின்பதாக தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, சீக்கிரமாக என்ன செய்யுங்க? சீக்கிரமாக போங்க. இதுதான் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்றால், இதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து நன்றாக கண்டு நன்றாக ஆராய்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும், இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஐயா, இப்போ சந்தேகத்தோடும் பயத்தோடும் அரித்து போன நிலைமையிலே என்ன செய்வோம் என்று தெரியாம கல்லறைக்குள்ளாக போன இந்த அருமையான பெண்கள் வெளியே வரும்போது இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையோடு என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்து வந்த உடனே பூமியினுடைய மேன்மை தெரிய மாட்டுக்கு, பூமியினுடைய மகத்துவம் தெரிய மாட்டுக்கு. ஆனா எது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா, மேலானவைகளை நாடும்படியாக கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்த தேவதூதனுக்கு அந்த பிரகாசம் தெரியுது. அவன் சொல்றான், நீங்க இப்ப என்ன செய்யுங்க? நீங்க உடனடியாக என்ன செய்யுங்க? கடந்து போங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். அதே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 2 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புறத்துல இந்த மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இந்த பெண்கள் கடந்து போகிறாங்க. இன்னொரு புறத்துல காவலாளர்களும் என்ன செய்யறாங்க? கடந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. 12வது வசனம் 11, 12, 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, காவலாளர்களும் கடந்து போறாங்க. அவர்களும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கிறாங்க. நடந்த எல்லா காரியத்தையும் தங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கிறாங்க. பார்த்த அவர்கள் அங்க போய் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்று, ரோம அதிகாரிகளுக்கு முன்பாக நின்று, அங்க ரோம அதிகாரிகள் சொல்றாங்க, கிறிஸ்துவனுடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற பொய் என்ன செய்யுங்க? நீங்க பொய் என்ன செய்யுங்க? அதற்கு நாங்க உங்களுக்கு என்ன தர்றோம்? நாங்க உங்களுக்கு என்ன தரோம்? காசு தாரோம், நான் உங்களுக்கு பணம் தாரோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க. உடனே அதை வாங்கி அவர்கள் எல்லாம் பூமியின் உள்ளவைகளை நாடும்படியாக கடந்து ஓடி போகிறவர்களாக என்ன செய்யறாங்க?
இன்னொரு புறத்துல அவரோடு கூட இருந்த இந்த பெண்கள் எங்க கடந்து போகிறாங்க? கலிலேயாவுக்குள்ள கடந்து போகிறாங்க. சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவர்கள் போய் இந்த நற்செய்தியை அறிவித்தது மாத்திரம் அல்லாமல் அப்போஸ்தலருக்கு வரும்போது தங்களிடத்துல இருந்த எல்லாவற்றையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக கொடுத்து மேலானவைகளை நாடி அதற்காக ஓடினபடினாலே இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படியாக இருந்தது? பெருகி கொண்டே இருந்தது. என்ன செய்யலாம்? கொஞ்சோல ஜனங்கள் அப்படியாக பெருகி 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 இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை எல்லாரும் என்ன செய்தார்கள்? கண்டு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் மெய்யான வல்லமையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. நாம் எதை தேடுகிறோம், நாம் எதை நாடிக்கொள்ளுகிறோமோ அதிலேயே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நிறைவாக என்ன செய்கிறது? தங்கி இருக்கிறதாக இருக்கிறது. இப்படியாக தான் ஒரு நாளிலே ஒரு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவர்கள் ஃபங்க்ஷனிலே சிறுவர்கள் முன்பாக வந்து வசனம் சொல்லும்படியாக என்ன செய்தார்கள்? அழைக்கப்பட்டார்கள். ஒரு சிறு பையன் என்ன செஞ்சான்? வசனம் சொல்லும்படியாக வந்தான். அவன் கொடுக்கப்பட்டிருந்த வசனம் லூக்கா 24:49 He is not here, he is risen அப்படிங்கிற வசனம். He is not here, he is risen அப்படிங்கிற வசனத்தை அவன் சொல்லணும். திடீர்னு வந்தா நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அவனுக்குள்ளாக என்ன செஞ்சுட்டு பயம் வந்துட்டு அவன் திடீர்னு என்ன செஞ்சுட்டான்? வசனத்தை மறந்து போயிட்டான். இப்போ என்ன சொல்லணும் அப்படின்ட்டு என்ன செய்யல தெரியாம அவன் கடந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல இருந்தவங்க அவனுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக he is அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அது சொல்லி அவன் கேட்ட உடனே இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்ட்டு டக்குன்னு சொல்றான். he is risen, he is in the prison அப்படின்ட்டு சொல்றான். யாரு? கிறிஸ்து எங்க இருக்காரா? He is not here, he is in the prison அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாரா? அவர் இங்க இல்ல, அவர் சிறைச்சாலையில என்ன செஞ்சாரா? நீங்க சிரிச்ச மாதிரி தான் அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம்? பயங்கரமா சிரிச்சு 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 என்ன வசனத்தை சொல்லிட்டான், எப்படி வசனத்தை குழப்பிட்டான் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் அங்க இருந்த போதகர் எழும்பி வந்து சொன்னாரா, தம்பி ஒருவேளை தெரியாம தவறா சொல்லியிருக்கலாம், ஆனா அவன் சொன்னதுல அநேக அர்த்தங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால், கிறிஸ்து ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்றால் நாம் மேலானவைகளை நாடும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள், பூமியில இருக்கிற உயர்வுகள் இதை மாத்திரம் நாடிக்கொண்டு இருந்தோம் என்றால் மெய்யாகவே கிறிஸ்துவை நாமும் ஒரு சிறைச்சாலையிலேயோ, கிறிஸ்துவை ஏதோ ஒரு இடத்துலையே, கிறிஸ்துவை எங்கோ ஒரு பகுதியில தான் நாமும் கட்டி வைத்திருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் கூறினவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். நமக்கு மனுக்குலத்தை மீட்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். மரணம் அவரை இல்லவே இல்லை. அந்த மரணம் அவரை மேற்கொள்ளாதபடினாலே நம்மையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நிகழ்வும் மேற்கொள்ளாதபடிக்கு காணப்படும். எப்பொழுது? நாம் பூமிக்குரியவைகளை நாடாதபடிக்கு மேலானவைகளை, பூமிக்குள்ளாக இருந்து நாம் மேலானவைகளை நாடும்போது, பூமிக்குள்ளாக இருந்து நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாகவும் நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளாகவும் நிறைவாக தங்கியிருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தந்து இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் மேன்மையை நம் ஒவ்வொருவரிலும், நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் நிலை நிற்க பண்ணுவாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.